1960களின் துவக்கத்தில் பத்திரிகையாளர் தமிழ்வாணன் தனது கல்கண்டு பத்திரிகையில் விரைவில் திமுக பிளவுறும், எம்ஜிஆர் கட்சியை விட்டு வெளியேறுவார் என்ற தலைப்பில் நீண்ட கட்டுரை ஒன்றை வெளியிட்டிருந்தார். எழுதும்போது அவருக்கே சிரிப்பு வந்திருக்குமா என தெரியவில்லை. ஆனால் அதை படித்த யாரும் நிச்சயம் சிரித்திருப்பார்கள். ஏன், அண்ணா, எம்ஜிஆர், கருணாநிதியை கூட அதை படித்து சிரித்திருக்கலாம். ஆனால் அடுத்த 10 ஆண்டுகளில் அதுதான் நடந்தது. 44 ஆண்டுகளுக்கு முன் இதே நாளில்தான் தமிழகத்தில் அதிமுக என்ற கட்சி உதயமானது. தமிழ் திரைத்துறையில் நல்ல நண்பர்களாக திகழ்ந்த கருணாநிதி, எம்ஜிஆர் என்ற 2 ஆளுமைகளிடையே எழுந்த ஈகோ யுத்தம் திராவிட இயக்கத்தில் அதிமுக என்ற இன்னொரு புதிய பங்காளி உதயமாக காரணமானது. அதிமுக 72இல் உதயமானது என்றாலும் கருணாநிதி, எம்ஜிஆர் என்று 2 அத்தியந்த நண்பர்களிடையே அதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மனஸ்தாபம் உருவாகிவிட்டது எனலாம். இந்த மோதல் முற்றி திமுக எம்ஜிஆர் பிரிவு ஏற்பட்டது. மத்திய அரசு விரித்த வலையில் விழுந்துவிட்டார் எம்ஜிஆர் என திமுக பிளவுக்கு காரணம் சொன்னார் கருணாநிதி. தன் பிரம்மாண்ட வளர்ச்சியை விரும்பாமல் கருணாநிதி என்னை தூக்கி எறிந்து விட்டார் என எம்ஜிஆரும் அதற்கு காரணம் சொல்லி வைத்தார். உண்மையில் வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்கிற அறிவியல்தான் அந்த நேரத்து அரசியலை நிர்ணயித்தது. அண்ணாவின் மறைவிற்கு பின்பு கருணாநிதி என்ற சாணக்கியனை மீறி எம்ஜிஆர் என்ற பிரம்மாண்டம் திமுகவில் வளர்ந்து வந்தது. தலைவனாவதற்கு எம்ஜிஆர் விரும்பவில்லை என்றாலும் திமுகவின் தலைவர்களில் ஒருவராகவே அண்ணா காலத்தில் இருந்து கருதப்பட்டார் எம்ஜிஆர். அண்ணாவின் மறைவிற்கு பின் பல்வேறு திசைகளில் இருந்தும் வந்த எதிர்ப்புகளை மீறி கருணாநிதி திமுக தலைவராகவும் முதல்வரானதற்கு எம்ஜிஆரின் பங்களிப்பு தான் அதிகம். தமிழக அரசியல் அறிந்த யாரும் இதை அறியாமல் இருந்திருக்க முடியாது. முந்தைய சட்டமன்ற தேர்தல்களின் போது வேட்பாளர்களின் வெற்றிக்கு உதவிய எம்ஜிஆரால் இதை எளிதில் சாதிக்க முடிந்தது. கருணாநிதியின் கைக்கு திமுக முழுமையாக வந்த பின் எம்ஜிஆர் என்ற ஆளுமையை கட்சிக்குள் அடக்கும் அங்குசம் கருணாநிதியிடம் இல்லை. கட்சியில் அத்தனை ஸ்திரமான இடத்தை பெற்றிருந்தாலும் அதை உறுதி செய்து தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள எம்ஜிஆர் என்ற இன்னொரு நபர் தேவைப்பட்டதை கருணாநிதியின் மனம் ஏற்க மறுத்திருக்கலாம். அல்லது கருணாநிதிக்கான ஸ்தானத்தை தான் உறுதி செய்தோம் என்ற எண்ணம் எம்ஜிஆர் மனதில் யாராலோ விதைக்கப்பட்டிருக்கலாம். முடிவு திமுக எம்ஜிஆர் பிளவு ஏற்பட்டது. கட்சிக்குள் எம்ஜிஆர் கருணாநிதி மனஸ்தாபம் அரசல் புரசலாக பேசப்பட்ட வந்த நிலையில் அன்றைய செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றத்தில் நடந்த பொதுக்கூட்டம் முதன்முறையாக எம்ஜிஆர் கருணாநிதி இடையிலான பனிப்போரை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. 1972 அக்டோபர் 8ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் திமுக தலைவர்கள் ஊழல் புரிந்துவிட்டார்கள் என குற்றம் சாட்டினார் எம்ஜிஆர். அண்ணாவின் மறைவிற்கு பிறகு கட்சியின் சட்டமன்ற, பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரிய அளவு சொத்து சேர்த்துவிட்டனர். திமுக மீது மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். நடந்து போய்க் கொண்டிருந்தவர்கள் சொகுசு கார்களில் செல்வதற்கான காரணத்தை மக்கள் கேட்கின்றனர். அமைச்சர்களின் மனைவி மக்கள் மற்றும் உறவினர்களின் சொத்து விவரங்களை மக்கள் அறிய விரும்புகின்றனர். இது பற்றி நான் செயற்குழுவில் பேசுவேன் என பேசினார். இது திமுக தலைவர்களிடையே பரபரப்பு பொருளானது. மதுரையில் கட்சி நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டிருந்த கருணாநிதிக்கு தகவல் போனது. அன்றிரவு சென்னை லாய்ட் சாலையில் பாரத் பட்டம் பெற்றதற்காக தனக்கு நடந்த பாராட்டு விழாவில் பேசிய எம்ஜிஆர் இதே பிரச்சனையை கிளப்பினார். கருணாநிதியின் பெயரை குறிப்பிடாமல் அவர் காரசாரமானதொரு பேச்சை பேசினார். இந்த பொதுக்கூட்டத்தில் அவர் கூறியதாவது: எம்ஜிஆர் என்றால் திமுக, திமுக என்றால் எம்ஜிஆர் என்றார். உடனே ஒருவர், நாங்கள் எல்லாம் திமுக இல்லையா என்றார். உனக்கும் உரிமை இருக்கிறது, எனக்கும் உரிமை இருக்கிறது. உனக்கு துணிவிருந்தால் நீயும் சொல், உனக்கு துணிவில்லாததால் என்னை கோழையாக்காதே என்று பேசிய எம்ஜிஆர் தொடர்ந்து 45 நிமிடங்கள் திமுகவையும் கருணாநிதியையும் வறுத்தெடுத்தார். மதுரையில் இருந்து கருணாநிதிக்கு உளவுத்துறை மூலம் இந்த தகவல் கொண்டு சேர்க்கப்பட்டது. மறுநாள் அவசரமாக செயற்குழுவை கூட்டினார் கருணாநிதி. முதல் நாள் இரவே சென்னைக்கு அவர்கள் அழைக்கப்பட்டு சில விஷயங்கள் தீர்மானிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. மொத்தமுள்ள 31 உறுப்பினர்களில் எம்ஜிஆர், மதியழகன், நெடுஞ்செழியன் இன்னும் 2 தவிர்த்து 26 பேர். கட்சியின் நடவடிக்கைகளுக்கு எதிராக வெளியிடங்களில் பேசி வரும் எம்ஜிஆர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கும்படி அவர்களால் கையெழுத்திடப்பட்ட வேண்டுகோள் கடிதம் முதல்வர் கருணாநிதி கையில் வந்தது. எம்ஜிஆரை கட்சியில் இருந்து தற்காலிகமாக நீக்கி வைக்கப்பட்டிருப்பதாக பத்திரிகைகளுக்கு திமுக பொதுச் செயலாளரான நெடுஞ்செழியன் மூலம் செய்தி சொல்லப்பட்டது. நேற்று இன்று நாளை படப்பிடிப்பில் இருந்த எம்ஜிஆருக்கு இந்த தகவல் சென்றது. சட்டமுறைப்படி விளக்கம் கேட்கும் நோட்டீஸ் அனுப்பப்படாமல் திமுகவின் தனிச்சையான இந்த முடிவு எம்ஜிஆருக்கு அதிர்ச்சி அளித்தது.
கொஞ்ச நேரத்தில் எம்ஜிஆர் இருந்த படப்பிடிப்பு தளம் பத்திரிகையாளர்களால் சூழப்பட படப்பிடிப்பு முடிந்ததும் அவர்களை சந்தித்தார் எம்ஜிஆர். அண்ணா வளர்த்த கட்சியை சர்வாதிகாரம் சூழ்ந்துவிட்டது. அதன் பிடியிலிருந்து கட்சியை திமுகவினர் தான் காக்க வேண்டும் என ரத்தின சுருக்கமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் எம்ஜிஆர். எம்ஜிஆரை திமுகவில் இருந்து சஸ்பெண்ட் செய்த விவகாரம் தமிழகத்தில் பெரும் அதிருப்தி அலைகளை கருணாநிதிக்கு எதிராக ஏற்படுத்தி இருந்தது. வெறும் வாத பிரதிவாதங்களாக பேசப்பட்டு வந்த எம்ஜிஆர் விவகாரம் உடுமலைப்பேட்டையில் இஸ்லாமிய இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதற்கு பின் விபரீதமாகி போனது. எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்களும் திமுகவினரும் மோதிக்கொள்ளும் நிலை உருவானது. தமிழகம் முழுவதும் எம்ஜிஆர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் மீது வழக்குகளும் அதைத் தொடர்ந்து கைது நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டன. திமுகவில் எம்ஜிஆரின் பங்களிப்பை உணர்ந்த சில முக்கிய தலைவர்கள் எம்ஜிஆர் கருணாநிதி இடையே எழுந்த பிளவை சரி செய்ய முயன்றனர். எம்ஜிஆரும் கருணாநிதியும் சந்தித்து பேசினால் நிலைமை சரியாகிவிடும் என்று கூறிய அவர்கள் அதற்கான முயற்சிகளிலும் இறங்கினர். ஆனால் கருணாநிதியின் தீவிர ஆதரவாளர்களான திமுகவினர் மற்றும் எம்ஜிஆர் ரசிகர்கள் இவர்களுக்கிடையே நடந்த மோதல்கள் இதற்கு முட்டுக்கட்டை போட்டது. சட்ட நெறிமுறைகளுக்கு மாறாக தன் மீது உள்நோக்கத்துடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதால் தன்னால் வருத்தம் தெரிவிக்க முடியாது என உறுதியாக நின்றார் எம்ஜிஆர். ஏதோ ஒரு முடிவை நோக்கி கருணாநிதி எம்ஜிஆர் இருவரும் தள்ளப்பட்டனர். திட்டமிட்டபடி திமுக செயற்குழு கூடியது. கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி நடந்து கொண்ட எம்ஜிஆருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டும் அவர் பயன்படுத்திக் கொள்ளாததால் கழக சட்டவிதி 31 படி பொதுச் செயலாளர் அவர் மீது எடுத்த நடவடிக்கையை செயற்குழு ஏற்றுக்கொண்டு பொதுக்குழுவின் முடிவுக்கு இதை பரிந்துரைப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நிலைமை இன்னும் தீவிரமானது. செயற்குழுவில் இருந்த பெண் உறுப்பினர் ஒருவர் எம்ஜிஆர் கடந்த காலத்தில் திமுகவிற்கு பயன்பட்ட விதத்தை சுட்டிக்காட்டி எம்ஜிஆரை கட்சியிலிருந்து நீக்க முடிவெடுப்பது 1000 வோல்ட் மின்சாரத்தில் கை வைப்பதற்கு சமம் என கண்ணீர் விட்டபடி கூறினார். ஆனால் எம்ஜிஆர் கருணாநிதி இரு தரப்பிலும் எந்தவித நெகிழ்வு தன்மையும் உருவாகாததால் நிலைமை கைமீறி போயிருந்தது. அண்ணாவுக்கு பின் திமுகவுடன் அனுசரணையை கடைபிடித்து வந்த பெரியார் மற்றும் மூதறிஞர் ராஜாஜி போன்றவர்கள் எம்ஜிஆரை சமாதானப்படுத்தும் முயற்சியில் இறங்கினர். இரண்டு தலைவர்களிடமும் தனக்கு ஏற்படுத்தப்பட்ட நெருக்கடிகளையும் துயரங்களையும் பட்டியலிட்டு தன் நிலையை எடுத்து சொன்னார் எம்ஜிஆர். இதற்கிடையே திமுகவினர் எம்ஜிஆர் மன்ற உறுப்பினர்களிடையே தமிழகம் முழுக்க மோதல் ஏற்பட்டு இரத்த களரியாகிக் கொண்டிருந்தது. இந்த பரபரப்புக்கிடையில் பொதுக்குழு கூடியது. 277 பேர் எம்ஜிஆர் நீக்கப்படுவதை ஆதரித்து வாக்களித்ததன் அடிப்படையில் அவர் கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்படுகிறார் என அறிவித்தது திமுக தலைமை. தமிழகம் முழுவதும் ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. எம்ஜிஆர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் தாக்குதலுக்குள்ளானார்கள். பால்ய வயதில் நண்பர்களாகி தொழில்முறையில் சகோதரர்களாக பழகி ஒருவருக்கொருவர் தொழில் ரீதியான வளர்ச்சி பெற உதவி கொண்ட இரு ஆளுமைகள் எதிரெதிர் அணியாக அரசியல் களத்தில் நின்றது அரசியல் களத்தில் ஆச்சரியமும் அதிர்ச்சியாகவும் பேசப்பட்டது. கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட தகவல் வந்தபோது எம்ஜிஆர் இதயவீணை படப்பிடிப்பில் இருந்தார். கட்சியின் கொடியை தன் எம்ஜிஆர் பிக்சர்ஸ்க்கு வைத்ததோடு மட்டுமல்லாமல் திரைப்படங்களில் திமுகவையும் அதன் தலைவரையும் எப்படியாவது சென்சாரின் கழுகு கண்களை மறைத்து மக்களிடம் கொண்டு சேர்த்த எம்ஜிஆர் கருவேப்பலை போல் தூக்கி எறியப்பட்டதை தாங்கிக் கொண்டார். ஆனால் அவரது ஆதரவாளர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆளும் கட்சியாக இருந்தும் திமுகவினர் வெளிப்படையாக தங்கள் கார்களில் கட்சி கொடியை ஏற்றி செல்ல முடியாத நிலையை உருவாக்கினார்கள் அவர்கள். எம்ஜிஆர் என் மடியில் விழுந்த கனி, அதை எடுத்து என் இதயத்தில் பத்திரப்படுத்திக் கொண்டேன் என 10,000 பேர் சூழ்ந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் சொன்னார் அறிஞர் அண்ணா. எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கியது குறித்து பத்திரிகையாளர்கள் கேட்டதற்கு அதையே சற்று மாற்றி போட்டு கனியில் வண்டு துளைத்து விட்டது, அதுதான் தூக்கி தூர எறிய வேண்டியதானது என தன் வார்த்தை ஜாலத்தோடு பதில் சொன்னார். இறுதி காலம் வரை திரைத்துறையில் ராஜாவாக கோலாச்சியப்படி அண்ணாவின் கட்சிக்கு ஆதரவாளராக தன் இறுதி வாழ்க்கையை கழிக்க நினைத்த எம்ஜிஆர் அதற்கு நேர்மாறாக அடுத்த பல ஆண்டுகளுக்கு பரபரப்பு அரசியல்வாதியாக மாற அடித்தளம் போட்டது கருணாநிதியின் நடவடிக்கைகள். நான் இறக்கும் வரை அண்ணாவின் கழகத்தில் தான் இருப்பேன், நான் இறக்கும் போது என் உடலில் கழகத்தின் கொடிதான் போர்த்தப்பட வேண்டும் என்று வெளிநாட்டு பத்திரிகை ஒன்றிற்கு பெருமிதத்துடன் பேட்டியளித்த எம்ஜிஆர் பேட்டி வெளியான சில மாதங்களில் திமுகவை எதிர்த்து ஒரு கட்சியையே உருவாக்கும் கட்டாயத்திற்கு உள்ளானதுதான் வரலாற்றின் விளையாட்டு. கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பின்பு சராசரியாக தன்னை வந்து சந்தித்த ரசிகர்களும் திமுகவின் அதிருப்தி கூட்டமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக காரணமானார்கள். கழகத்தில் ஆரம்ப கட்ட பிளவை இரு பேரும் ஆளுமைகளை பேசி தீர்த்து கொள்ளாதபடி பார்த்து கொண்ட நந்திகளும் இதற்கு முக்கிய காரணமானார்கள். காலத்தின் தேவையும்
கழகத்தில் சிலருடைய உள்நோக்கமும் எம்ஜிஆருக்கு நிஜத்தில் இன்னொரு பாத்திரத்தை வழங்கியது. எதிலும் அண்ணாவை முன்னிறுத்தி செயல்படும் எம்ஜிஆர் கட்சி பெயரிலும் அண்ணாவின் பெயரை சேர்த்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை 1972ஆம் ஆண்டு இதே நாளில் துவங்கினார். திண்டுக்கல்லில் இடைத்தேர்தலில் பெற்ற முதல் வெற்றியை தன் ஆயுட்காலம் வரை மக்களின் துணையால் தக்க வைத்துக் கொண்டார் எம்ஜிஆர். அரசியல் கோட்பாடுகளின் அடிப்படையில் உருவாகாமல் 2 தனி நபர்களின் தனிப்பட்ட பிரச்சனைகளின் எதிரொலியாக உருவான ஒரு கட்சி கிட்டத்தட்ட 44 ஆண்டுகள் தமிழகத்தில் வெற்றிகரமாக கோலோச்சி வருவது மிக பெரிய சாதனை. அந்த சாதனைக்கு எம்ஜிஆர் என்ற தனிநபரேதான் காரணம். எம்ஜிஆரின் மறைவிற்கு பின் சிதற இருந்த கட்சியை தன் சாதுரியத்தாலும் திறமையாலும் கட்டி காத்து ஆளும் கட்சியாக நீடிக்க வைத்திருப்பது ஜெயலலிதா என்ற இரும்பு பெண்மணியின் சாதனைதான். எம்ஜிஆரால் பகிரங்கமாக முடிசூடப்படாத நிலையில் தன் உழைப்பால் மட்டுமே அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு கட்சியை பொன்விழா ஆண்டை நோக்கி நகர்த்தி வருபவர் அவர். ஆனால் கட்சியின் 45வது ஆண்டு பிறந்த நாள் கொண்டாட்டத்தினை முன்னெடுக்கும் இந்த வேளையில் அவர் மருத்துவமனையில் படுத்து கிடப்பதுதான் அந்த கட்சியின் துர்திஷ்டம்.